தொடர்ந்து இப்போ இறந்தவர்களை பற்றி பேசின ஒரு காரணத்தினால இந்த இறந்தவர்களுக்கு முதல்ல ஒரு இவங்க கட்டணம் கட்டுவது அதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் இறந்துட்டார் என்று சொன்னால் அப்போ இறந்தவருக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ இவர்களாகவே அவங்கள மகான் என்று நினைத்து கொண்டு அவுளியான்னு நினைத்து கொண்டு அங்கே போய் கேட்போம், அவங்களுக்கு விளங்கும், எங்களுக்கு பதில் தருவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. இது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதா? நல்லடியாரும் முதல்ல உனக்கு தீர்மானிக்கவும் முடியாது, நமக்கு எந்த வகையும் வராது. இவனா ஒரு ஆளை நல்லடியார் நினைக்கிறான், அப்புறம் அந்த கபரை கட்டுறான், அதை சுற்றி பில்டிங்கே கட்டுறான், அதில் எல்லா விதமான வழிபாட்டு தலங்கள் மாதிரி உள்ள எல்லா காரியத்தையும் அதில் செய்யறான். இந்த காரணத்துக்காக நம்ம புறக்கணிச்சிடணும். அதில் அவர் மகானாவே பெரியாராவே இருந்தால் கூட இவ்வளோ அப்பட்டமான ஒரு மார்க்க துரோகமான காரியம் நடக்கும் பொழுது அது ஒன்றுக்காகவே நம்ம புறக்கணிக்க வேண்டும். அதை பற்றி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒரு நோய்வாய்ப்படுறாங்க. அந்த நோயிலேருந்து அவங்க குணமடையவே இல்லை. அந்த நோயிலே எப்படி நினைச்சிட்டாங்க, மூத்தாகி விட்டார்கள். அந்த கடைசி நோய் நேரத்தில் அவங்க ஒரு ஈரமான துண்டை வச்சு என்ன செய்வாங்க, மேலே போடுவார்கள், மரம் எடுப்பார்கள். அது மாதிரி அந்த வெப்பம் ஜாஸ்தியாகி இருக்கும்போது அவங்க தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு லானத்துல்லாஹி அலல் யஹூதி ஒன் நசாரா, யஹூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். காரணம் என்னவென்றால் இத்தஹது குபூர் அம்பியாயும் மசாஜித், இவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அதனால அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு இறங்குறதுங்கிறாங்க. இது உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அவங்களுடைய மரண தருவாயில் இதை ஒரு முக்கிய, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு துண்டு தாங்க முடியாமல் துண்டு தூக்கி போடுறாங்க, போட்டால் வேர்க்குது, எடுத்தால் குளிருது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் மத்தியில் இருக்கும் பொழுது இதை எச்சரிக்கை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, யஹூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவங்க நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள்னு சொன்னாங்க. ஏன் இப்படி சொன்னார்கள்னா யுஹذிரு மா ஸனஉ, அவர்கள் செய்த அந்த கெட்ட செயலை எச்சரிப்பதற்காக வேண்டி சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை புகாரியில் 436, 3454, 4444, 5816 இதில் எல்லாம் நம்ம பார்க்குறோம். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த எச்சரிக்கை என்ன, இறந்தவருக்கு நீ ஆற்றல் இல்லை ஒன்று கேட்க முடியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல அது இறந்தவருக்கு கபரு ஜியாரத்தில் அடங்குமான்னு பார்க்கணுமா இல்லையா? கபரு ஜியாரத்து ரசூலுல்லாஹ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது கபரு ஜியாரத்துக்கு பண்ணுறாங்க. அந்த கபரு மார்க்கம் சொன்ன முறையில் இருந்தால் தானே அது கபரு ஜியாரத்து ஆகும். மார்க்கம் தடுத்த முறையில் அது இருக்குமே ஆனால் கபரு ஜியாரத்து அது ஆகுமா? இப்போ கல்யாணம் பண்ணுறா ஒருத்தன், கல்யாணம் பண்ணும் பொழுது ஆடல் பாடல் கச்சேரி கும்மாளம் வரதட்சணை என்னென்னலாம் மாவிளை தோரணம் இது மாதிரி தாலி இதெல்லாம் என்ன செய்கிறான், வாழை மரம்லாம் நட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணுறான்னு சொன்னால் அது சுன்னத்தான கல்யாணம் ஆகுமா? அது சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்கணும். புறக்கணி கல்யாணங்கிற சுன்னத்தாக இருந்தாலும் அது எப்போ சுன்னத்தான ஒரு காரியம் ஆக முடியும்? அது நடக்கிற எல்லா விதங்களும் சுன்னத்துக்கு உட்பட்டு இருந்தால் தான் சுன்னத்தான கல்யாணம் ஆக முடியும். அப்போ கபரை போய் ஜியாரத்து செய்வது மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தாலும் எந்த கபருக்கு போகலாம், அந்த கபரு மார்க்கம் சொல்கிற முறையில் இருந்தால் தான் அது கபரு. மார்க்கம் சொல்கிற முறையில் இல்லைன்னா அது மார்க்கத்தில் கபரே கிடையாது, அது வழிபாட்டு தலத்தில் சேர்ந்துடும், கபூரில் சேராது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குதுங்கிறாங்க. கபூரில் லானத்து இறங்காது, அங்கே போனால் ஆகிரத்துடைய நினைவு வரும்டாங்க, மறுமையுடைய யாவும் வரும்னு சொன்னாங்க. அது கபருக்கு போகிற ஜியாரத்துடைய நோக்கம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குதுங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுண்டா, இதுலேயே இன்னொரு அறிவிப்பில் வலவுலா தாலிக்க ல அப்ரசு கப்ரஹு, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்காவிட்டால், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இந்த செய்தி அறிவித்து விட்டு இது ஏன் இந்த நேரத்தில் சொன்னாங்க தெரியுமா, மனைவிக்கு தானே தெரியும், கடைசி நேரத்தில் எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் லவ்லா தாலிக்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாமல் இருப்பார்களே ஆனால் ல அப்ரசு கப்ரஹு, அவங்களுடைய கபரை உயர்த்தி கட்டி இருப்பார்கள். ஹஷிய அன் யுத்தஹத மஸ்ஜிதன், அது மஸ்ஜிதாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹ் பயந்தார்கள். தன்னுடைய அடக்கத்தலம் ஒரு உயர்த்தி கட்டப்பட்டு அது ஒரு வழிபாட்டு தலமாக மாறக்கூடாதுங்கிறதுக்கு தான்
அந்த சமுதாயத்தை சொல்லி காட்டி எச்சரிக்கிறாங்க கடைசி நேரத்தில். இன்னும் மூத்தா போயிட போகிறோம், நெக்ஸ்ட் வேலை இதான் நடக்கும், மௌத்தா போனோம்னு அடுத்து என்ன காரியத்தை செய்வாங்க உலகம் பூரா. இறந்து போன உடனே இந்த நோய் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எந்த நோய் வந்து ஏகத்துவத்தில் இருப்பாங்க. ஏகத்துவத்திலிருந்து வெளியேறுவதற்கு இந்த ஏகத்துவத்தையே ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். ஏகத்துவத்தை வெளியேறுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு பயன்படுத்துவார்கள். அப்போ ரசூல்லா ஏகத்துவத்தை நிலைநாட்ட வந்தாங்க, ஒழிக்க வரல. ஏகத்துவத்தை ஒழிக்கிறதுக்கு இவர்கள் என்ன செய்வாங்க, இதே மாதிரி பயன்படுத்தி. இது மனிதனுக்கே உள்ள ஒரு நோய். அதனால ரசூல்லா பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த நோயை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் மூசா நபியுடைய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த நோய் நம்ம எல்லாத்தையும் இருக்குது. நபிமார்களுடைய உண்டாக்குற சமுதாயமாக இருந்தாலும் சரி, நபிமார்கள் வாழுகிற காலத்தில் கூட இந்த தௌஹீதை விட்டு தடம்புரல் தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய உள்ளங்களை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், குழப்பத்தில் வைத்திருக்கிறான். அப்போ மூசா நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஃபிரௌனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஃபிரௌனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண உடனே ஃபிரௌன் அழிக்கப்பட்டுட்டானா? எப்படி அழிக்கப்படுறான்? அதிசயமான முறையில் அழிக்கப்படுறான். ஃபிரௌனுடைய கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் ஊரை விட்டு ஓடுறாங்க. அவன் விரட்டிக்கிட்டு வர்றான். கடலை வந்து அல்லாஹ் பிளக்க வைக்கிறான். மூமீன்கள் பூரா மூசா நபி கூட்டத்தார் பூரா அந்த பக்கம் போயிடுறாங்க. இவன் பூரா உள்ளக்கு வந்து மாட்டி கடலில் அழிஞ்சு போயிடுறான். அப்போ இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை ஒருத்தன் பார்த்தால் அவனுடைய ஈமானில் ஒரு டவுட் வருமா? அவன் ஈமான் ஆட்டம் காணுமாங்க? நம்ம இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்த்தோன்னு வைங்க, நமக்கு கடுகளவு சந்தேகமாவது வருமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு எதிரி, ஒரு துப்பாக்கி ஒருத்தன் உங்களை சொல்கிறான். யாரே தௌஹீதை எதிர்க்கிறக்கா துப்பாக்கினால சொல்கிறான். ஒரு குண்டு உங்கள் மேலே படுது, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நம்ம இருக்கான் கரெக்ட் நினைப்பீங்களா இல்லையா? ஒரு பார்ட்டிஷன் வச்சு 40 பேர் உங்களை பண்ண சொல்கிறாங்க. ஒரு குண்டு கூட உங்கள் மேலே பட்டா கூட ஒன்றும் ஆக மாட்டேங்குது, பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீ. இப்படி ஒருத்தன் இருந்தோன்னு வைங்க, அவனுக்கு தௌஹீதோடு மாறுவானா? நம்ம கொள்கை எவ்வளோ உறுதி, துப்பாக்கி ஏதாவது செய்ய முடிஞ்சா அப்படின்னா அவனுக்கு மாறவே மாட்டான், ஒரு காலத்துலேயும் மாற மாட்டான். அந்த மாதிரியான ஒரு உறுதியை கொடுக்கும் இந்த சம்பவம். இது உறுதி கொடுக்குற சம்பவமா இல்லையா? அல்லாண்டா யாருன்னு அப்போ தான் கண் முன்னாடி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? சும்மா ஒரு கைத்தடியில் அடிக்கிறாரு, அப்படி ரெண்டா கடல் வந்து பிளக்கிறது. கடலுக்குள்ள பாதை, அதுக்குள்ளே இப்படி என்ன செய்யறான்? பாதைன்னு எப்படி பாதை? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காய்ந்து போன நிலப்பரப்பாக இருந்துச்சுங்கிறான். தண்ணி அப்படி நிப்பாட்டி வச்சு உள்ளக்கு சேரும் செய்யணும், சதக்குன்னு இருந்துச்சுன்னு வைங்க, ஓடக்கூட முடியாது. அதில் வந்து லா தகாஃபு தரக்கன் வலா விசாங்கிறான்ல, அதில் மூழ்கி போயிடுவேன், நீ பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் காஞ்சி மாதிரி காய்ந்து போன தரையாக இருக்கும், ஓடி போயிடலாம். இந்த மாதிரி ஒரு பேர் அதிசயம் வந்து நடந்திருக்குமையானால் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? அந்த பனி இஸ்ராயல்களுக்கு எப்படி இருக்கணும் நம்பிக்கை? அல்லாஹ் தான் அப்படின்னு வரணுமா இல்லையா? இவ்வளோ அதிசயம் நடந்த உடனே வெளியே போயிட்டாங்களா? கடல் விட்டு வெளியே போயிட்டாங்க. போனால் அங்கே ஒரு கூட்டத்தார பார்க்குறாங்க. இப்போ தான் அல்லாண்டா யாருன்னு பார்த்துட்டு வர்றாங்க. இப்போ தான் அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, பவர் என்ன, அவன் நினைச்சான்னு சொன்னால் என்ன வேணாலும் செய்வான், அல்லாஹ் மட்டும் போதும் என்பதை கண்கூட பார்த்து விட்டு கடல் விட்டு வெளியே வந்தால் அங்கே இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பல தெய்வங்களை வணங்கணும்னு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவங்க வந்து மூசா நபிகிட்ட கேட்குறாங்க, இவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்குது, நமக்கு மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது, இவர்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய ஆக்குங்கிறான். யார்கிட்ட கேட்குறான்? மூசா நபிகிட்ட கேட்குறான். இது அவன் நம்மளுக்கு மட்டும் என்ன ஒன்று எப்படி இருக்கு? ஜாவஸ்னா பி பனி இஸ்ராயீல் பஹ்ர, இஸ்ரவேல் மக்களை கடலை கடக்க செய்தோம். கடல் கடந்த பிறகு தான் இதை கேட்குறனால கிளங்கிருந்தேன். இஸ்ராயேல் மக்களை கடலை விட்டு கடக்க செய்தோம். ஃபஅத்தவலா கௌமின் யாக்கிஃபூனால அஸ்னாமில்லஹும், தங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு மக்களை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு காலு அவர்கள் சொல்கிறார்கள், யா மூசா, மூசாவே, இது அல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகா, இவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுள் உண்டாக்கி கொடு, நமக்கு மட்டும் என்ன ஒன்று, அவனுக்கு மட்டும் என்ன ரொம்ப அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க? இன்னக்கும் கௌமுன் தஜிகளும், மட கூட்டமாக இருக்கிறீங்களா? மூசா நபி சொல்கிறாரு, இப்போ தானடா அல்லாஹ் யாருன்னு காட்டியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய வல்லமை கண் முன்னாடி பார்த்துவிட்டு அல்லாஹ் பத்தாதுங்கிறிய, இது கல்லு மண்ணும் ஒரு சக்தியும் இல்லை நிரூபிச்சாச்சு, இவ்வளவு பெரிய அதிசயத்தை கண் முன்னாடி பார்த்துட்டு வந்து இப்படி பேசுறீங்களான்னு கேட்குறாங்க. இதுதான் மனுஷனெல்லாம் விளங்கிறது. கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இது மாதிரி என்ன அதிசயத்தை பார்த்தாலும் தடம் புரண்டுருவான். எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், ஏகத்துவத்திலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு வழி எப்போ கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்கான் ஒருத்தனும். ஏதோ ஒரு பிடிமானத்தில் வந்துடுறான். திருப்பி சொல்லாமல் இருந்தோன்னு வைங்க, ஏகத்துவத்தை போதிக்காமல் இருந்தோன்னு வைங்க, அப்படியே படிப்படியாக என்ன செய்வான்? கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் கிளம்புனாங்க. அவன் எவனாச்சும் அந்த கொள்கையில் இருக்கிறானா? கடவுள் இல்லை, நாங்கள் பகுத்தறிவாதி,
கள்ளத்தனமாக போய் சாமியை கும்பிட்றாங்க. கள்ளத்தனமாக ஒருத்தம் கூட கிடையாது. அப்படி சொன்ன கொள்கையில் உள்ளவன் ஒருத்தம் கூட அப்படி இருக்க முடியலை. அதே மாதிரி தான் இந்த ஏகத்துவத்தில் உள்ளவர்களும் ஒழுங்கான முறையில் அந்த போதனைகளை திருப்பி திருப்பி நம்ம உருப்போட்டு கொண்டு இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி மூசா நபி காலத்தில் மாறின மாதிரி மாறி விடுவார்கள். மூசா நபிகிட்ட போய் எங்களுக்கு ரொம்ப கடவுள் தான்னு கேட்டான்ல, அது 7வது அத்தியாயம் 138வது வசனம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹுனைனுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அது புனித மரம். அந்த மரத்துக்கு தாத்து அன்வாத்துன்னு மரத்துக்கு பேர் வர வச்சுக்கிறாங்க. அவங்க வச்ச பேர் தாத்து அன்வாத்துங்கிற ஒரு மரம். அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த மரத்தில் கட்டி தொங்க போடுவார்கள். தொங்க போட்டுட்டு எடுத்துக்கிட்டு போனால் வெற்றி நிச்சயம். அதை வெற்றி கொடுப்பதற்கான ஒரு மரம் அது. இவங்க வாளுகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த வாழை சும்மா எடுத்துகிட்டு போனால் தோற்று போயிடுவோம். அந்த மரத்தில் கொஞ்ச நேரம் கட்டி போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த மரத்தில் கட்டினால் கண்டிப்பாக என்ன செய்யும், நிச்சய வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கிறது. பாருங்கள், யார் கேட்குறா? இது மூசா நபி ஆளுக்கு தான் இப்படி கேட்டாங்க நம்ம நினைக்கிறோம். இது சஹாபாக்கள். ரசூலுல்லாவோட போகிறது யார் போவா? சஹாபாக்கள் தானே போகிறாங்க. சஹாபாக்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இஜல்லனா தாத்து அன்வாத்தின் கமாலகும் தாத்து அன்வாத், இவங்களுக்கு மட்டும் புனித மரம் இருக்கிற மாதிரி நமக்கு இல்லாமல் இருக்குது, நமக்கு ஒன்று உண்டாக்குங்க. நம்மளும் இதே மாதிரி நமக்கு ஒரு மரம் வேணும், நம்மளும் இதே மாதிரி இதெல்லாம் கட்டி தொங்க போடணும். அப்போ நமக்கு மட்டும் இல்லாமல் இருந்த கூடலாம் அப்படி தானே வருது, அவனுக்கு மட்டும் தேர் இருக்கு நமக்கு இல்லையே அப்படின்னு அஜர்த்து மாற்ற காட்டணும். சந்தன கூட எடுத்துக்க அப்படின்னு சொன்னார்ல அஜர்த்து. அந்த மாதிரி இந்த நோய் இப்போவும் இருக்குது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத்துங்கிற மரம் வேணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை கேட்டவன சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு ஆச்சரியப்பட்டு சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க. என்னடா இது எப்படி உண்டாக்கி இருக்கிறோம் மக்களை, இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறோம். நம்மகிட்டே அவங்களுக்கு மாதிரி எங்களுக்கு இந்த ஆண்டு கேட்டால் எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹாதா கமா கால கௌமு மூசா, இது மூசா நபி சமுதாயத்தவர்கள் சொன்னார்களே, அவர்களுக்கு பல கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் பல கடவுளை உண்டாக்கித்தான்னு கேட்டார்களே, அச்சு அசல் அப்படியே இருக்குப்பாங்கிறாங்க. அதே மாதிரி கேட்குறீங்களப்பா, இதைத்தானப்பா அங்கேயும் கேட்டாங்க. மூசா நபி சமுதாயத்தவர்கள் மூசா நபிட்ட என்ன கேட்டாங்களோ அது அப்படியே என்கிட்ட கேட்குறீங்களே, இதை ஒழிக்கத்தானே நான் வந்திருக்கிறேன், என்னையை வச்சுக்கிட்டு அது மாதிரி மரத்தை உண்டாக்க சொல்கிறீங்களே என்று கேட்டுவிட்டு, ஒல்லதி நப்சீபி எதிகி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறது அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ல தர்கபுன்ன சுனன மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் எந்தெந்த வழியிலெல்லாம் போனார்களோ அதில் தான் நீங்களும் போவீங்க. அவன் மூசா நபி சமுதாயத்தில் எவனா செஞ்சாண்டா நீங்கள் நாளுக்கு பேர் செய்யத்தான் செய்வீங்க. அதே மாதிரி தான் சிந்தனை ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதே மாதிரி அது அங்கே வந்தது கூடுது காரணம் விளங்குதா? இப்போ அது அப்படியே வரும், ஜீன் கடத்திக்கிட்டே இருக்குது. அந்த மரபணு அதே மாதிரி மூசா நபிட்ட இருந்த அந்த மரபணு அப்படியே கடந்து இங்கேயும் வருது. ஜெயிக்கணும், நம்ம அது வென்று எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி சொன்னார்கள்னு திருமதியில் 2106வது ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இதில் அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து வெளியே போகிறதுங்கிற ஒரு இருக்கிற காரணத்தினால தான் இப்படியே மனிதனுடைய ரத்தத்தில் ஊறி போய் கிடக்கிறது. இப்படி போயிடுவாங்க, விடக்கூடாது என்பதற்காகத்தான் மரண நேரத்தில் இந்த எச்சரிக்கை. மரணிக்கும் பொழுது இனிமேல் இவங்க ஏகத்துவத்துட்டு போகிறதா இருந்தால் நம்ம கபரை வச்சு தான் போக முடியும், நம்ம கொள்கையை வச்சுட்டு போக முடியாது, குரானை வச்சுட்டு ஏகத்துவத்துட்டு போக முடியாது, நம்முடைய பொன்மொழிகளை வைத்துக்கொண்டு ஏகத்துவத்தை திரும்ப முடியாது. ஏகத்துவத்தை விட்டு இந்த மக்கள் வெளியே போவதா இருந்தால் நம்மளை அடக்கம் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறாங்கிறதுலாம் அடங்கி இருக்கிறது. நம்ம கபூரில் தான் எல்லாமே நடக்கிறதா இருந்தால் முன்னாடி பார்க்குறாங்கல்ல யகூதிகள் எப்படி இந்த கபரை கட்டி கொண்டு பல தெய்வ வணக்கம் உள்ளவர்களாக மாறிட்டார்கள் கண் முன்னாடி பார்க்குறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா மரணத்திற்கு முன்னாடி கடுமையாக எச்சரிக்கணும் என்று சொல்லி அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஹஷிய அயுத்தஹத மஸ்ஜிதா, நம்முடைய அடக்கத்தலம் மஸ்ஜிதாக வழிபாட்டு தலமாக ஆகிவிடக்கூடாது என்று பயந்துதான் இது சாபம் இறங்குறது என்று சொன்னார்கள். பயந்துதான் சொன்னார்கள் என்கிற இந்த செய்தி புகாரியில் 1330, 1390, 4441 இதில் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, லானத்து இறங்குதுங்கிறத விட வேற ஒரு வார்த்தையும் அதை பயன்படுத்துகிறாங்க. காத்தல் அல்லாஹுல் யஹூத், யகூதிகளுக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்கிறான். காத்தலனா யுத்தம் செய்கிறான். யகூதிகளுக்கு எதிராக அல்லாஹ் யுத்தம் செய்கிறானா? எதுக்காக யுத்தம் செய்கிறான்? இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள், வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அதனால் அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்கிறான். வட்டிக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்வதாக சொல்லி காட்டுகிறான்.
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய மக்களை யாராவது தடுத்தால் அவங்களுக்கு எதிராக நான் வந்து போர் செய்கிறேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி லிஸ்ட்டில் இதுக்கும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யார் வந்து நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களை ஆக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்னுடைய அடக்கத்தலத்தில் அது மாதிரி பண்ணுனீங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தான் சண்டை, உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தான் போர். அல்லாஹ்வோடு போர் செய்ய தைரியம் இருந்தால் எனக்கு ஒரு அடக்கத்தலத்தை எழுப்பி அதை வந்து தர்காவாக்கிக்கிறங்க என்று எச்சரிப்பதற்காக இந்த வார்த்தையும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்யாதீர்கள். புகாரியில் 437வது ஹதீஸில் இதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஓ இன்னமன் காண கபுலக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் கானு எத்தஹிதூன குபூர அம்பியாயிகும் சாலிகியும். இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அது நபிமார்களுடைய கபரைத்தான் அப்படி செய்யக்கூடாது, அது மற்றவங்க கபரை செய்யலாம். இப்படி உல்ட்டா வழங்குறாங்க. நபிமார் கபரையே செய்யக்கூடாதுன்னு அடுத்தவனை செய்யலான்னு வழங்கலாமா? யாராவது அறிவுள்ள வேணாச்சும் வழங்குவானா? நபிமார்கள் கன்ஃபார்மாக அவங்க இறையடியார்கள், கன்ஃபார்மாக நல்லடியார்கள், கன்ஃபார்மாக இறை நேசர்கள். அவங்கள இறைநேசர்கள்னு கன்ஃபார்மாக தெரியும் போது ஒரு தர்கா கட்டினலாச்சும் ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கே லானத்து இறங்குதுன்னு சொன்னால், நீங்கள் கட்டியிருக்கிற எல்லாம் அவுளியாவா நபியா? கண்டிப்பாக இறைநேசரா? ஒரு சைத்தானை கூட நீ வந்து அவுளியா நினச்சவனா சொல்லிட்டு போயிருந்தான்னா கீழே கிடக்கிற சைத்தானா கூட இருக்கலாம், நல்லவர்களாகவும் இருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மறுமையில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம அவுளியா நினைத்த ஆட்களில் எத்தனை பேர் அவுளியாவாக இருக்கிறாங்க, நம்ம அவுளியா நினைத்தவரில் எத்தனை பேர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்து நம்மெல்லாம் ஏமாந்து அவுளியா நினச்சிருக்கிறோம் என்பதெல்லாம் அங்கே போய் நிற்கும் போது என்ன செய்யும்? வெளிப்படும். அப்போ நபிமார்களுக்கே கட்டக்கூடாதுன்னு சொன்னால் நல்லடியார்களுக்கு கட்டக்கூடிய எப்படி கட்டுறதுன்னு சொன்னால் அடிபட்டு போயிடுது. வேற ஆளுக்கு எப்படி கட்டுவீங்கன்னு கேட்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நபிமார் கட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நபிக்கு மட்டும் கூடாது, அவங்கள வந்து கடவுள்னு ஆக்கிவிடுவாங்க, கீழே உள்ள மக்கள் எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க, அதனால தாராளமாக கட்டிக்கலான்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையும் போட்டு இறுக்கி போடுறாங்க. என்னென்ன ரூட்லலாம் வருவாங்களோ உளருவாங்களோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி எப்படி சொல்கிறாங்க? இன்ன மண்கான கபுலக்கும் கானு எத்தஹிதூன குபூர் அம்பியாயிகும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களையும் ஓ சாலிஹிஹிம் சாலிகானவர்களுடைய கபர்களையும் நல்லடியார்கள் கபர்களையும் ரெண்டையும் சொல்கிறாங்க. நபிமார்களுடைய கபர்களையும் நல்ல மக்களுடைய கபர்களையும் மசாஜித வழிபாட்டு தலங்களாக தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். அலா உங்களை எச்சரிக்கிறேன், ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித், கபர்களை சமாதிகளை மஸ்ஜிதுகளாக தர்காக்களாக ஆக்கிவிடாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன்தாலிக்க, இதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். நபியா இருந்தாலும் கட்டக்கூடாது, நல்லவன் நீ நினைச்சாலும் கட்டக்கூடாது. அப்படித்தான் முன்னாடி உள்ளவர்கள்லாம் செய்து விட்டார்கள். இந்த மாதிரி செய்வதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன். இன்னி அன்ஹாக்கும் அன்தாலிக்க, இந்த செயலை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறேங்கிறாங்க. இது முஸ்லீமில் வந்து 827வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அகமதுல ஒரு அழகான இந்த மெசேஜை பற்றி, இதே செய்தியை பற்றி முஸ்னத் அகமதுல அழகான வார்த்தை வருது. ஆஹிரு மாத்த கல்லம பிஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக செய்த எச்சரிக்கை இதுதான். கடைசியாக அவங்க செஞ்ச எச்சரிக்கை என்ன? இதுதான். என்ன எச்சரிக்கை? வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷிராரன்னாஸ் அல்லதீன இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமார்களின் அடக்கத்தலங்களை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக தர்காக்களாக பள்ளிகளாக யார் ஆக்கிவிட்டார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படைப்புலையே மகா கெட்டவர்கள் என்பது அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் படைச்ச படைப்புலையே ஃபிரௌன் அபூஜஹில் கெட்டவன், அதை விட கெட்டவன் இவன். யாரு? நபிமார்கள் வந்து இது ஒழிக்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு தொலைஞ்சிட்டு போயிட்டான். ஃபிரௌன் அபூஜஹில்லாம் போய்கிட்டு நபிமார்களை வைத்து கொண்டு அவன் சிறுக்கை உண்டாக்கலை, தன்னை கொண்டே அவன் சிறுக்கை உண்டாக்கிக்கிட்டான். ஆனால் நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க? இதை ஒழிக்கிறதுக்கு வந்தாங்க. சிறுக்கை வந்து ஒழிக்க வந்தார்கள். அவங்கள வச்சுக்கிட்டே சிறுக்கு பண்ணா அது எப்படி சரியாக வரும்? அது கொடுமையான குற்றம் தானே. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நபிமார்களை வைத்து கொண்டு எவன் வந்து மஸ்ஜித் ஆக்கி விட்டானோ அவங்களுடைய கபரை, அவன் தான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களே மகா கெட்டவன் என்று சொல்லி வந்து முஸ்னத் அகமதுல 1599வது ஹதீஸில் இருக்கிறது. அதை விட உம்மு ஹபீபா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா அவர்களும் இன்னொரு மனைவி உம்மு சலமா, அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அபிசீனியாவில் அவங்க பார்த்த ஒரு வழிபாட்டு தலத்தை பற்றி வர்ணித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம வழிபாட்டு தலம் எப்படி இருக்குது? மதீனாவில் கீழே மண், மேலே தட்டு பந்தல், அதான் பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளிவாசல் என்னது? கீழே பூரா மண் தான் இருக்கும், மேலே பூரா என்ன இருக்கும்? தட்டு பந்தல் இருக்கும், வெயிலும் தெரியும், மழை பெஞ்சாலும் உள்ள ஒழுகும். இதுதான் ரசூலுல்லாஹ். அவங்க என்ன செய்கிறாங்க?
நம்மளும் தான் பள்ளிவாசல் வச்சுருக்குறோம், அங்கே பார்த்தோமே அபிசீனியாவில் எப்படி வச்சுருக்காங்க பற்றியான்னு சொல்லி அதில் உள்ள வேலைப்பாடுகளையும் அந்த கட்டடத்துடைய அழகுகளையும் அதில் தீட்டுற வர்ணங்களையும் பற்றி அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள். யார் பேசிக்கிறா? ரசூலுல்லாஹ்வுடைய 2 மனைவிமார்கள் இதை போய் பார்த்ததுனால இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நம்மளும் இப்படி வச்சுருக்கிறோமே, அங்கே போய் பார்த்தோமே, எப்படி என்ன காட்சிங்கிறீங்க, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு கலை வேலைப்பாடு, என்ன ஒரு நுணுக்கம்னு சொல்லி அவங்க அதை ரசித்து லைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, உடனேயே ஃபகால இன்ன உலாய்க்க, அவங்க யார் தெரியுமா, இதா கான ஃபீஹும் ரஜுலு சாலிஹு, அவங்களில் எவனாவது ஒரு நல்ல வேண்டு ஒருத்தன் இருந்து இப்போ மாற்ற செத்து விட்டான் என்று சொன்னால் வனவலா கபரிஹி மஸ்ஜிதா, அவன் அடக்கின இடத்துல ஒரு வழிபாடு தரத்தை எழுப்பி விடுவார்கள். அவு சவரு ஃபீஹி தில்க சுவர, அல்லது அவனுடைய உருவத்தை அதில் செதுக்கி விடுவார்கள். ஒன்று கபரை போட்டு அடக்கி கபராக்கி விடுவார்கள், அல்லது உருவமாக செதுக்கி விடுவார்கள். செதுக்கி விட்டு என்ன செய்வாங்க, இப்போ உலாய்க்க ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹி யௌமுல் கியாமா, கியாம நாளில் அல்லாஹ்வுடைய படைப்புலையே இவங்க தான் மகா கெட்டவங்க. ஒரு நல்ல மனுஷனையும் ஏகத்துவத்தை சொன்ன மனுஷனையும் நபிமார்களையும் இறந்து போன உடனே அவங்கள உருவமாக செதுக்கிறது ஒன்று தான், கபரா வைக்க 2 சமம். இவங்க என்ன செய்வாங்க, சிலை தான் கூடாது, கபரு கூடுங்கிறாங்க. 2 ரசூலுல்லாஹ் ஒன்றாக்குறாங்க. சிலை வணக்கம் எப்படி கூடாதோ அதே மாதிரி தான் எதுவும் கூடாது. இறந்து போன ஆளை உருவமாக செதுக்கிறதும் ஒரே காரியம்தான், அல்லது புதைச்சி வைத்து கொண்டு அந்த இடத்துக்கு ஒரு தர்கா கட்டுறீங்களே அதுவும் சமமான காரியமாக சொல்லி 2ல் எதை செஞ்சாலும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லையே மகா கெட்டவர்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. இது புகாரியில் 427, 434, 1341, 3873 இதுலாம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனா, யா அல்லாஹ் என்னுடைய கபரை ஒரு வழிபாடு நடக்கும் இடமா ஆக்கிறாதே. இந்த தர்காண்டு எல்லா வழிபாடு நடக்குதுல்ல, நேர்ச்சண்டும் சஜிதாண்டும் என்னென்னவோ செய்கிறாங்க இறந்தவர்கள் அடக்கி வைத்து கொண்டு, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் இடமாக என்னுடைய அடக்கத்தலத்தை ஆக்கி விடாதுன்னு அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்கிறாங்க. மக்களுக்கும் எச்சரிக்கை பண்ணுறாங்க, அல்லாஹ்விடத்திலையும் துஆ செய்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மதுல 7054வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி சொல்கிறாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ஜஸ்ஸல் கபுரு, கபுரு பூசப்படுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். கபுருன்னு சொன்னால் அந்த மண்ணை போட்டு குவிச்சு வைக்கலாம். ஒரு ஆளை தோண்டி அடக்கணும்னா அடக்கின பிறகு அவரை உள்ளே போட்டதுனால கொஞ்சம் மண் மிச்சமாகும்ல. என்னதான் மண்ணை தோண்டினோம்னா மண் லூஸ் ஆகிக்கிறோம். ஆமாம், இருக்கணும், கொஞ்சம் நாள் ஆகணும். ப்ளஸ் பாடி ஒன்று உள்ளே வைக்கிறீங்க, அதனால் ஒரு ஆளை தோண்டிட்டு அந்த இடத்துல அந்த மண்ணை நீங்கள் போட்டால் கூட இப்படி குவியலாக தான் இருக்கும். அது தப்பு கிடையாது. அங்கேருந்து எடுத்த மண்ணை என்ன செய்கிறோம், குவியலாக்குறோம். ஒரு மழைகளை கொஞ்சம் இறுகி செட்டாக என்ன செஞ்சுனேன், அது கீழே உள்ளது மக்கி போகுமா, அந்த கட்டைலாம் கொசுக்குன்னு இறங்கி போய் சமமாகிக்கணும். அதுக்கு மார்க்கத்து தடை இல்லை. ஆனால் அதில் காரை வைத்து பூசுவது, அந்த காலத்தில் காரை தான், காரைன்ற சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக வச்சுருப்பாங்க. அந்த சிமெண்ட்லாம் இப்போ கிடையாது. அந்த காரை வைத்து பூசுவாங்களே, அந்த மாதிரியான பூசுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அதை நம்ம செய்யக்கூடாது. வாய் யுக்வாத அலைஹி, அதன் மீது உட்கார்வதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். வாய் யுப்னா அலைஹி, அதன் மீது கட்டடம் கட்டுவதையும் தடுத்தார்கள். கபூரில் பூசவும் கூடாது, வெறுமனே பூசாத கபரை வைத்துக்கொண்டு சுற்றி கட்டடம் கட்டுறான்ல, இது கபரின் மீதே பூசுவது, அதுக்கும் தடை. கபரை சும்மா போட்டுட்டு கட்டடமாக கட்டலாமான்னு கேட்டால் அதுக்கும் தடை. ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள்னு சொல்லி முஸ்லீமில் 1610வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் யூதர்கள் தானே இருந்தாங்க. அவங்க யாரும் நல்ல ஆளுக்கு நினைக்கிறாங்களோ அவங்களாம் கபரை கட்டி விட்டாங்க. அவங்க யாரையெல்லாம் நல்ல ஆளுக்கு நினைத்தார்களோ அவங்களுக்கெல்லாம் கபரை கட்டினா தர்கா கட்டி வைத்து விட்டார்கள். அதை தான் போய் கும்பிடலாம் செய்வார்கள். அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு கூப்பிட்றாங்க, அலியே நீ போய் என்ன செய்யணும், மதீனாவில் இருக்கிற எந்த கபரு உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தரமட்டமாக்கிட்டு வா. மருமகனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. அது எப்போ இதை அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அபுல் ஹய்யாஜுங்கிற ஒரு தளபதியை அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்கன்னா, அபு அசுக்க அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு காரியத்துக்கு அனுப்பினார்கள். அந்த காரியத்துக்கு நான் உன்னை இப்போ அனுப்புகிறேன். அது என்ன காரியம் தெரியுமா, அல்லா ததா அலல்லி கபரம் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் அதை தரமட்டமாக்காமல் விடாதே. அதான் என்னைய ரசூலுல்லாஹ் அவர்கள் அனுப்பி நான் செஞ்ச காரியம், நீனு அதை செஞ்சிருங்கிறாங்க. இருந்தால் கூட இடிக்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி இந்த ஜியாரத்து, கபூர் ஜியாரத்துங்கிறது தர்காவுக்கு எப்படி பொருந்தும்? பொதுவான கபூர்கள் லானத்து இறங்கலை, அல்லாவுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறான்,
அதில் போயிட்டு நாங்கள் ஜியாரத்தை சுண்ணத்தை கடைப்பிடிக்கிறோன்னா இது இந்த கல்யாணத்தில் ஆடல் பாடல் கூத்து கும்மானம் நடக்குமே, அதில் போய்கிட்டு இவன் வந்துக்கிட்டு சுண்ணத்தான கல்யாணத்தில் கலந்துக்கிட்டுன்னு சொல்கிற மாதிரி உள்ளது. அனாச்சாரம் ஆடம்பரத்தோடு நீ எப்போ கலந்து விட்டாயோ அதனுடைய தூய்மையான ஒரு இடத்தை இழந்து விட்டது. அது ஒருத்தன் தொழுகை நடத்துகிறான், தொழுகையில் உட்காந்து தக்பீர் கட்டிட்டு நினைக்கிறான், பாட்டு படிச்சுட்டு தொழுகை நடத்துகிறான், அதில் அதை பின்பற்றி தொழுகலாமா? தொழுகை தானே செஞ்சார். தொழுகை அந்த முறையில் இருந்தால் தானே தொழுகிற முறையில் ஒரு கிராத்து ஓதலாம், கூட ஓத வேண்டியதுக்கு கற்று தந்துருக்குறாங்க. நீ போய்ட்டு பாட்டு படிச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி வேலை தானே இவன் செய்கிறான். அப்போ தர்காங்கிற பேரில் வந்து முதல்ல கட்டடம் கட்டுறதுக்கு தடை இருக்குது, லானத்து இறங்குது, அல்லாவுடைய சாபம் இறங்குது, மகா கெட்டவங்க அல்லாஹ் யுத்தம் செய்கிறான். இருந்தால் கூட இடித்து தகர்த்து போடுங்க, வழிபாட்டு தலமாக ஆக்கிவிடாதீங்க. இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்த பிறகு இதுக்கு போய்கிட்டு ஜாரத் தான் இதுக்கு பேர், ஜாரத்தினால உயிரோடு இருக்கிறாங்களா, அதனால நமக்கு எல்லா விதமான உதவியும் செய்வாங்களான்னு இப்படி சுற்றி வளைச்சிட்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். இதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன இல்லை, இனமில்லை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் இந்த தர்கா வழிபாடு சம்பந்தமாக, இணை கற்பிக்கிறது சம்பந்தமாக இன்னும் சில வரட்டு வாதங்களும் அதற்கான பதில்களும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற இந்த தொடரிலே இறந்து போனவர்களை ஜியாரத்து செய்வது, அவர்களுடைய அடக்கத்தலங்களிலே வழிபாட்டு தலங்களை எழுப்புவது, இது குறித்த செய்திகளை நேற்றைய தினம் பார்த்தோம். இறந்தவருக்காக சமாதி கட்டக்கூடாது, சமாதியின் மேலே கட்டிடங்கள் கட்டக்கூடாது, பூசக்கூடாது என்றெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இதுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை நமக்கு எடுத்து வைப்பார்கள். என்ன ஆதாரத்தை வைப்பார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கத்தலம், அதன் மீது இப்போது கட்டடம் கட்டப்பட்டு தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கத்தலத்தின் மீது ஒரு கட்டடம் கட்டப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே தான் அது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கஸ்தலம் எங்கே இருக்கும்னு கேட்டால் பள்ளிவாசலுக்கு உள்ள ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இத்தனை நூற்றாண்டுகளாக அதை வந்து அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் என்று இப்போ பல தலைமுறைகளாக எல்லா மக்களும் அங்கீகரித்துட்டு வரும் பொழுது அது எப்படி நீங்கள் அதை வந்து தவறு கட்டடம் கட்டுற தவறுன்னு சொல்லுவீங்க? அப்போ நபிமார்கள் பெரியார்களுக்கு கட்டலாம் என்பதற்கு இது ஆதாரம் இல்லையான்னு கேட்பாங்க. இந்த வஹாபி அரசாங்கம் கூட அதை கை வைக்காமல் இருக்குதே அப்படின்னு கேட்பார்கள். அது சேர்த்து இப்போ என்ன செய்வாங்க, லேட்டஸ்ட்டாக இப்போ ஆட்சியில் யார் இருக்கிறா, இதெல்லாம் தர்கா கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் சவுதியை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஆட்சியிலையும் அதுதான் நீடிக்கிறது என்று ஒரு வாதத்தை வைப்பார்கள். இப்போ உங்களுக்கு கூட அந்த மதீனாவுடைய படம் போட்டிருப்பாங்க, போனவங்களுக்கு தெரியும். போகாதவங்களுக்கு வந்து மக்கா படம் என்னென்றால் காபத்துல்லா போட்டு என்ன செய்வாங்க, ஒரு படம் கட்டுற பார்ப்பாங்க. மதீனான்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒத்த மணாரா நிற்கிற மாதிரி போட்டு ஒரு பச்சை கலர் டூம் ஒன்று என்ன செய்வாங்க போட்டு காட்டுவாங்க. ஒத்த மணாரா மாதிரி ஒன்று இருக்கும், பச்சையாக ஒரு டூக்கு நேர் கீழே தான் ரசூலுல்லாவுடைய அடக்கஸ்தானம் இருக்கிறது. மஸ்ஜித் நபவின்ற ரசூலுல்லாவுடைய பள்ளி வாசலை அடையாளம் காட்டும் போது கூட அந்த பச்சை கலருடைய டூமே எதை சேர்ந்தது தான், அது கபருக்கு மேலே உள்ள ஒரு டூமு தானே தவிர அது பள்ளிவாசல் டூமு கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை எப்படி நீங்கள் வந்து தவறுன்னு சொல்கிறீங்க என்று வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. இதனுடைய வரலாறை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குழப்பம் நமக்கு வராது. என்ன வரலாறு? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கத்தலத்தில் செய்யப்படுற காரியத்திற்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பாவாங்களா? முதல் விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து செஞ்சால் அவங்க பொறுப்பாளி, அவங்க அனுமதி கொடுத்தா அவங்க வந்து பொறுப்பாளி ஆவாங்க. அவங்க அடக்கஸ்தலத்தின் மீது ஒன்று செய்யப்படுதுன்னு சொன்னாலேயே அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம். முதல்ல வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, என்னுடைய அடக்கஸ்தலத்தில் ஏதாவது நடந்தால் அதை நான் விரும்புகிறேன்னு அர்த்தமாகுமா, நான் உடன்படுறேன்னு அர்த்தமாகுமா, நான் அனுமதிச்சிருக்கிறேன்னு அர்த்தமாகுமான்னு அர்த்தம் ஆகாது. நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது நடந்தால் அது வந்து அதுக்கு அந்த அர்த்தம் வரும். முதல்ல எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து இப்படி ஒரு நம்ம தர்கா கட்டணும் என்று அவங்க செஞ்சு இருந்தால் கூட அது மார்க்கத்தில் அது ஆதாரம் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? மரணிப்பதற்கு 5 நாளைக்கு முன்னாடி என் நபிமாருடைய கபர்களை
கட்டடம் கட்டியவர்கள் மஸ்ஜித் ஆக்கியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா? அது ஹதீஸில் இருக்குதா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது நமக்கு தெரியும் பொழுது அவங்களுடைய எச்சரிக்கைக்கு மாற்றமாக அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது நடக்குமையானால் அதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்க முடியுமா? அது மார்க்க ஆதாரமாகுமா? அது எத்தனை வருடங்கள் அது நீடித்து இருந்தால் கூட அதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது இருக்குதா என்று நம்ம சிந்தித்து பார்த்தோமையானால் இந்த அடிப்படை விளங்கினவங்களுக்கு இந்த கொஸ்டினே நிற்காது. இந்த அடிப்படை விளங்கினாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் மார்க்கம், அவங்களுக்கு பிந்தி வந்ததுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விளங்கி விட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு இதுவே போதும். இப்போ நான் சொன்னதே போதும். என்ன போதும்? இந்த கட்டடத்துக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பாளியா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? அவங்க தடை செஞ்சது அந்த காரியமாக அது இருக்கிறதா, அனுமதித்த காரியமாக இருக்குதா? இடிக்கவுன்னு சொன்னாங்க, கட்டவும் கூடாதுன்னாங்க, அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறன்னு சொன்னாங்க, பூசாதீங்கன்னு சொன்னாங்க, தப்பித்தவரை கட்டிட்டா போய் இடிச்சிட்டு வாங்கன்னு வர சொன்னாங்க. இவ்வளவு கடுமையாக அவங்க தடை செய்திருக்கும் பொழுது நமக்கு அது போதும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை நமக்கு தடுத்து விட்டு போனார்களோ அதுதான் மார்க்கத்துக்கு ஆதாரமே தவிர அதுக்கு பிறகு எவன் என்ன செஞ்சால் நமக்கு என்ன, இது ஆழமாக பதிச்சுட்டு வைங்க, நம்மளை இதெல்லாம் அசைக்காது. இருந்தாலும் இந்த கட்டடத்தினுடைய வரலாறை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலத்தில் கட்டியிருக்கிறாங்கல்ல, அதனுடைய வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதலாவது வரலாறு என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கஸ்தலம் எங்கே இருந்தது, எங்கே அடக்க மாட்டாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி பள்ளி வாசலை ஒட்டி வீடுகள் இருந்தன. வீடுண்டா என்ன? ஒவ்வொரு ரூம் தான். எந்த அளவுக்கு சின்ன ரூம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆயிஷா நாயகி படுத்து கிடப்பாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எந்திரிச்சு தொழ முடியாது. குறுக்க ஜனாசா மாதிரி நான் படுத்து கிடப்பேன். தொழுகைக்கு போகும்போது சஜிதா செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். விரல்னால காலில் குத்துவாங்க, நான் விரலை மடக்கிக்கிறவேன், அந்த இடத்துல சஜிதா செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. விசாலமாக இல்லைன்னு விளங்குறது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு அறை என்று சொல்வது என்னென்னா, அதுலேயும் புள்ள குட்டிகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இல்லை, ஒரு மனைவி 4-5 பிள்ளையாக இருந்தால் அதுக்கெல்லாம் இது பத்தாமல் இருக்கலாம். ஒரு மனைவி ஒதுங்குறதுக்கான கணவன் மனைவி ஒதுங்குவதற்குரிய இடம் தானே, அதுக்கு இது போதுமானதாக இருக்கும். அதிகபட்சமாக அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த ரூம் வந்து இருந்திருக்கிறது. ஒரு 10க்கு 10 கூட அதிகபட்சமாக வச்சுக்கணும். கரெக்டான துல்லியமாக தெரியல, இதிலிருந்து நம்ம அளவை விளங்குறோம். இப்படியான ஒரு அறைகள் வந்து மனைவியருக்காக பள்ளிவாசலை ஒட்டியே தான் என்ன செஞ்சு இருந்தது, உடைய அறையும் இருந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடனே எங்கே வச்சு இறந்தாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி வீட்டில் தான் இறந்தாங்க. அப்போ இறந்தவொன்னே என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய சண்டை சச்சரவுலாம் வந்து கடைசி என்னவாச்சுன்னா, ஆயிஷா நாயகி வீட்டிலான இறந்தாங்க, இறந்த இடத்துல அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் செய்யப்பட்டது எங்கே? இது பள்ளிவாச. இதுக்காக வேண்டி தர்காவை அது உண்டாக்குனது கிடையாது. அவங்களுடைய சொந்த இடத்தில் அடக்கப்படுறாங்க. ஆயிஷா நாயுடைய இடம்னா சொந்த இடம் தானே, ஆயிஷா நாய்க்கே உரிய ஒரு இடம். அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த ரூமில் அடக்கிடுறாங்க. அடக்கும்போது இந்த பக்கம் பள்ளிவாசம் இருக்குது, அந்த பக்கம் வந்து கிழக்கு பக்கமாக என்ன இருக்கும், இது வந்து வடக்கு பக்கம் கிப்லான்னு சொன்னீங்கன்னா கிழக்கு பக்கமாக என்ன இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலம் இருக்கும். அதுக்கும் பள்ளிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது தனியாக அடக்கஸ்தலம் இருக்கும், அதுக்கும் பள்ளிவாசலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது பள்ளிவாசலோடு சேர்க்கப்படவே இல்லை. எப்போலாம் சேர்க்கப்படலை, அது நிறைய ஆதாரங்களை சொல்லலாம். சேர்க்கப்படலைங்கிறதுக்கு இது சஹாபாக்கள் காலத்தில் சேர்க்கப்படலைன்னு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குத்தப்படுறாங்க. தொழுது கொண்டு இருக்கும் பொழுது கத்தியால் ஒருத்தன் குத்தி தான் கொள்கிறான். இப்போ சுபு தொழுகையில் நிற்கும் பொழுது அப்படி கொல்லப்பட்ட உடனே அவங்க இறந்து போகலை. அந்த வேதனையெல்லாம் இருந்து ஒரு 2 நாள் மெனக்கெட்டு சிரமப்பட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போகிறாங்க. அப்போ அந்த குத்தனவனை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வசியத்து பண்ணுறாங்க. என்ன செய்யணும், நீங்கள் போய் ஆயிஷா நாய்கிட்ட போய் இந்த மாதிரி உமர் வந்து உங்களை வந்து இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அடக்கம் செஞ்சு பக்கத்தில் அடக்குவதற்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாரு, அனுமதி தெரியலான்னு கேளுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஆசை என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நம்ம அடக்கம் செய்யப்படணும். மூத்தா போயிடும், அந்தளவுக்கு காயம் அதிகமாக இருக்குது, நவீன மருத்துவம்லாம் அந்த காலத்தில் இல்லை. அந்த போக்கை வச்சு அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, நம்ம வர இந்த காயத்துக்கு பிறகு நம்ம பிழைக்க முடியாதுன்னு. கேட்டவுன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, தாராளமாக அடைக்கிறங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மௌன்ட்ட சொல்கிறாங்க, நான் வந்து கலீஃபாவாக இருக்கிறேன், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதியாக இருக்கிறேன், அதனால கூட அவங்க சரின்னு சொல்லிடலாம். நான் மூத்தா போன பிறகு ஒரு அதே மாதிரி போய் கேளுங்க. நான் மூத்தா போன பிறகு எனக்கு அதிகாரம் இருக்காதுல்ல, என் பாடியை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி உங்களை உமர் வந்து உங்கள்கிட்ட அடக்குவதற்கு அனுமதி கேட்க சொன்னார், நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா என்று கேளுங்க. அனுமதிச்சாங்கன்னு சொன்னால் அங்கே என்ன அடக்கம் பண்ணுங்க,
இல்லாட்டி ஜன்னத்துல் பக்கி பொது கபரிஸ்தானில் கொண்டு அடக்கம் பண்ணிடுங்க, அது ஒரு பிரச்சனை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அடக்கம் இறந்த பிறகு போய் கேட்குறாங்க, அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அடக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அரசாங்கத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால், பள்ளிவாசலுக்குள்ள அந்த இடம் சேர்க்கப்பட்டிருந்தா ஆயிஷா நாய்கிட்ட போய் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை. அடக்கின பிறகும் அது ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. நல்லா விளங்கணும். பள்ளியில் சேர்க்கப்பட்டால் தனியார் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது. ஆயிஷா நாய்கிட்ட இது கேட்கணும், அரசாங்கத்தில் வந்துடும். பள்ளிவாசலுக்குள்ளே சேர்க்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அதனுடைய நிர்வாகம் யார் கையில் இருக்கு? உமர் தான் ஜனாதிபதி, அவர் கையில் தான் இருக்கும். அவர் கையில் இருக்கும்போது ஆயிஷா நாய்கிட்ட போய் அங்கே அடக்கம் செய்யறது பர்மிஷன் கேட்டிருப்பாங்களா? அப்போ உமருல் இல்லாத காலத்திலும் என்ன செய்யப்படலை, அந்த அடக்கஸ்தலம் பள்ளிவாசலுக்கு அப்பா சம்பந்தம் இல்லாத ஒன்றாக ஒட்டி இருந்ததை தவிர அது தனி இது தனியாகத்தான் இருந்தது. பள்ளி என்ற கணக்கில் இது என்ன செய்யலை, வரவே இல்லை. இது அவங்க காலத்தில் இருந்தது. அதே மாதிரி உமர் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளிவாசலில் கொஞ்சம் இட நெருக்கடி வந்ததுனால விஸ்தீர்ணப்படுத்தினாங்க. அவங்க விஸ்தீர்ணப்படுத்தினதெல்லாம் வடக்கு தெற்கில் தான் விஸ்தீர்ணப்படுத்தினார்களே தவிர கிழக்கு பக்கம் எதுவுமே செய்ய கிடையாது. அதாவது அந்த அந்த கபரை இதில் உள்ள நுழைக்கிற மாதிரி எந்த வேலையும் யார் செய்யலை. உஸ்மான் காலத்தில் ஒரு மாடிஃபை பண்ணப்பட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த பள்ளிவாசல் அதே மாதிரி அபூபக்கர் காலத்தில் இருந்தது, அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு காலத்திலும் இருந்தது. அதில் எந்த விதமான சேஞ்சும் பண்ணப்படலை. இட நெருக்கடி வந்த காரணத்தினால மக்கள் அதிகமாக பெருகி போயிட்டாங்க. இருக்கிற இடம் தொழுவதற்கு பத்தலைன்றவுடனே கொஞ்சம் பெருசாக்குவோமேண்டு ஆக்கும் பொழுது இதனுக்கு இவ்வளோ வடக்கத்துக்கு தானே இப்படி தான் அதிகமாகிக்கிட்டாங்க. இப்படி விஸ்தீர்ணப்படுத்தினாங்களே தவிர இப்படி படுத்தினா தான் அது உள்ளே வரும். கிழக்கு பக்கம் போய் விஸ்தீர்ணப்படுத்தினா தான் இந்த பக்கம் சேரும். அவங்க வடக்கு தெற்காக அது தனியாகவே இருக்கட்டும் என்ற வகையில் நினைஞ்சாங்க. அவங்க காலத்தில் இது பண்ணவே இல்லை. இது எப்போ பண்ணதுன்னு கேட்டால் ஹிஜ்ரி 88வது ஆண்டு. ஹிஜ்ரி 88வது ஆண்டில் வலீத் பின் அப்துல் மலிக்ங்கிறவர் இருக்கார் ஆட்சியாளராக. அவர் தான் கலீஃபாவாக இருக்கிறார். அப்போ பல சண்டைகள் புத்தகங்கள்லாம் நடந்து பல பேர் கொல்லப்பட்டு மாறி மாறி பல ஆட்சிகள்லாம் வந்துகிட்டு இருந்து 72 கூட்டம்ங்கிற தலைப்பில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு கலீஃபா எப்படி இப்படி வந்தாங்க அந்த வரலாறுலாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலீத் பின் அப்துல் மலிக்ங்கிற ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த பள்ளிவாசலை கொஞ்சம் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும், ஒரே குடிசை இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த காலத்தில் என்னென்னலாம் நவீனமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நல்ல மரங்களை போட்டு நல்ல கல்லுனால் கட்டி ஸ்ட்ராங்கு படுத்தி அலங்காரம் பண்ணி அந்த தங்கத்தினாலேயே என்ன செய்கிறது, சில இடங்களில் தங்கம் முலாமெல்லாம் பூசி இந்த மாதிரிலாம் பள்ளிவாசலை டெவலப் பண்ணணுங்கும் போது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த அதையும் பள்ளிக்குள்ள ஒரு பகுதியாக இணைக்கிறார். எதுக்குள்ள அந்த கிழக்கு பக்கத்தில் உள்ள அந்த ரூமையும் அதை ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரூமை என்ன செய்கிறாரு, பள்ளிக்குள்ளே இணைச்சி அதுக்கு பின்னாடியும் போகுது பள்ளி. அப்போ பள்ளிக்கு நடுவில் ஓடியாந்தது அது. பள்ளிவாசலுக்கு அந்த அதோட ஒட்டி சேர்த்தா கூட கடைசியாக நின்றுங்க அது. இவர் விஸ்தீர்ணப்படுத்துறேன்னு என்ன பண்ணுறாரு, விஸ்தீர்ணப்படுத்துகிறேன் அழகுபடுத்த போகிறேன் இவருடைய ஆட்சி காலத்தில் அந்த பக்கமும் என்ன செய்கிறாங்க, அந்த அடக்கஸ்தலம் இருக்கு இல்லையா அதையும் பள்ளிக்குள்ளே சேர்த்து அதுக்கு அப்பால உள்ள இடம் இருக்கும்ல அதையும் கொஞ்சம் சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்தா என்னவாயிரும், பள்ளி வாசலில் ஒரு உள்பகுதிக்குள்ளே அந்த இடம் வந்துடும். வந்தாலும் அதை ரவுண்டு பண்ணி அது ஒரு பள்ளியாக ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை ஒரு அடைப்பு மட்டும் அடைத்து என்ன செய்கிறாங்கன்னு அப்படி அந்த மாதிரி ஒரு போடியம் வச்ச மாதிரி அடைச்சி போடுறது. அடைச்சிவிட்டு இப்படியும் இருக்கும் பள்ளி அந்த மாதிரி ஒரு டைப்பில் நினைஞ்சிட்டாரு வலீத் பின் அப்துல் மலிக். இது செஞ்சார். இது எப்போ நடக்குது, இவருடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 88 தான் இது நடக்குது. இந்த சம்பவம் நடக்கிறது 88 வரைக்கும் அந்த இடம் அடக்கஸ்தலமாகத்தான் இருந்ததை தவிர அது மஸ்ஜித் நபவியில் ஒரு பகுதியாக ஆக்கப்படவே இல்லை. இந்த 88 இவர் இந்த வேலையை செய்யும் பொழுது ஒரு சஹாபி கூட மதீனாவில் உயிரோடு இருக்கவில்லை. மதீனாவில் இருந்த சஹாபாக்களையே கடைசியாக மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் என்றும் இருக்கிறது, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் என்றும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. சஹாபாக்கள்லையே கடைசியாக இறந்தவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாபிர் பின் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்க தான் கடைசியாக மூத்தாகக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க 78 மூத்தாகிடுறாங்க. கடைசியாக மூத்தா போன சஹாபி யார், அவருக்கு பிறகு சஹாபியே கிடையாது. ஹிஜ்ரி 78க்கு அப்புறம் ஒரு சஹாபியும் உலகத்தில் இல்லை. இது 88 கட்டுறாங்க. இது சஹாபாக்களுக்கு இருக்க அனுமதி இருக்குமா? சஹாபி ஒருத்தருமே இல்லையே. மதீனாவில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் தடுக்காமல் இருந்திருப்பார்களா அப்படின்லாம் இவங்க விளங்காமல் என்ன செய்கிறாங்க, வாதம் வைக்கிறாங்க. 88 எந்த சஹாபி இருந்தார்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு 88 வருஷத்துக்கு ஒருத்தர் வாழ்கிறதா இருந்தால் அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு 10 வயசு பிள்ளையாக இருக்கணும். அப்போ தான் 88 வரைக்கும் வாழ்ந்துருக்க முடியும்.
அவளுக்கு 100 வயசுக்குள்ளே முடிஞ்சிருது, 68 அதனால் வாழ்நாளாக இருக்கிறது. லாஜிக்காகவும் இல்லை, நடைமுறை சரித்திர ரீதியாகவும் இந்த 88 இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு சஹாபியும் இல்லை. அப்போ சஹாபாக்கள்லாம் அங்கீகரிச்சாங்களேன்னு ஒரு கொண்டு அங்கீகரிச்சாலும் மார்க்கமாகாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சஹாபாக்கள் அங்கீகரிச்சாங்கன்னு எப்படி இதை சொல்லுவீங்க? இவர் என்ன ஒரு பெரிய 4 கலீஃபா மாதிரி ஒரு பெரிய ஆட்சியாளரா? வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சியை நம்ம புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த கணக்கில் வரக்கூடிய நீங்களே சொல்கிறாங்களே குலஃபாய ராஷிதீன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியவரா இவர்? அப்போ அந்த மாதிரியா உள்ள ஒரு மன்னர் என்ன செய்கிறாரு? மன்னர்களுக்கு அந்த 4 கலீஃபா காலத்துக்கு பிறகு மன்னர்கள் மன்னராக மாறிட்டாங்க. 4 கலீஃபாக்களுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாம் மற்ற உலகத்தில் எப்படி மன்னர்கள் ஆடம்பரமாகவும் சிம்மாசனங்கள்லையும் ஒரு சொகுசாகவும் இல்லை ஒரு லக்ஸரியாக ஒரு வாழ்க்கையும் கோட்டை கொத்தளம் என்று வாழ ஆரம்பித்தார்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பித்த மன்னர்களில் ஒருவர் யாரு? வலீத் இப்னு அப்துல் மலிக்ங்கிறவர். அவர் ஒன்றை செய்தார் என்று அரசாங்கம் இருக்குது, அதிகாரம் இருக்குன்னு நினைத்தா செஞ்சால் மக்கள் சும்மா தான் இருப்பாங்க. அதில் ஒரு கொடூரமான ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறை, ஜனநாயகம்லாம் கிடையாது. யார் மாயத்துறக்க தொலைச்சி போடுவான்ருவாங்க. அப்படிலாம் செஞ்சும் இருக்கிறாங்க. ஏற்றுக்கட்ட ஆலையெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, மரணதண்டனை கொடுத்து ஓச்சிருக்கிறாங்க அந்த மன்னர்கள் காலத்தில். அப்போ அந்த மாதிரி இருந்த நேரத்தில் ஒரு சகாபாக்களும் உலகத்தில் உயிரோடு வாழாத நேரத்தில் அந்த இடத்தை எதில் சேர்த்தாங்க? பள்ளிவாசலுக்குள்ளே சேர்த்தாங்க. ஆனால் டூமும் கட்டலை, வேறு எந்த அலங்காரம் பண்ணலை, பள்ளிவாசலுக்குள்ளே சேர்த்தாங்க. அந்த இடம் பத்தலைன்னு சேர்க்கும்போது அதில் கூட என்ன செஞ்சிட முடியாது. நீங்கள் அதை பள்ளிவாசலில் டூமு கட்டி தர்கா மாதிரி ஆக்கி இருக்குல்ல ஒரு டைப்பாக, அதை செய்யலை. அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் ஒரு தடுப்பு மாதிரி வைத்து அதை உள்பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கு பிந்தியும் இடம் இருக்குது, இந்த பிந்தியும் இடம் இருக்கிற மாதிரி இணைத்து கொண்டாரே தவிர அதில் மேலையெல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது. அந்த இடத்துக்கு மேலையெல்லாம் என்ன செய்யலை, சும்மா விட்டுட்டாங்க. கட்டடம் கட்டக்கூடாதுன்னு தடை இருக்கிறதுனால அதையெல்லாம் பேணினார்கள். இப்படியே தான் அது இருந்து கொண்டே எல்லாத்தையும் இடிச்சிட்டு தான் கட்டினார் அவர். அந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் 88 ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி இடிச்சுவிட்டு புதுசாக ஒரு கட்டுறேன்னு பேரில் கட்டி அந்த இடத்தையெல்லாம் நினைஞ்சிட்டார், உள்ளக சேர்த்துட்டார். அது மஸ்ஜித் நபவி விஸ்தீர்ணப்படுத்தின ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் பிறகு என்ன நடக்குதுன்னா பல வருடங்கள் 88 நடக்குதா, 88 அப்படி தான் இருந்துச்சு, 100 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 200 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 300 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 400 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 500 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 678 வருது. அப்போ ஒரு மன்சூர்ன்ற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணுறாரு. எகிப்தை சேர்ந்த மன்சூர் என்பவர் கையில் அது பல நாட்டுக்காரங்க அது மக்காவை ஆளுவாங்க. ஒவ்வொரு சீசனில் ஒரு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நினைவாங்க, நமக்குள்ளே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு இவங்க இருக்கும், ஒரு நாளைக்கு துருக்கிக்காரன் வச்சுருப்பான், ஒரு நாளைக்கு இப்படி பல மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அப்போ 678வது ஆண்டில் எகிப்தில் இருந்த மன்சூருங்கிற ஒரு மன்னர் என்ன செய்கிறாரு, ஆட்சி படிக்கும்போது அவர் கண்ட்ரோலில் மக்கா கைப்பற்றிக்கிறார். அவர் கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை நம்ம ரொம்ப டாம்பிகமாக பண்ணணும், ஒரு லக்ஸரியான ஒரு இதாக பண்ணணுங்கிற மாதிரி இறங்கி அதில் கட்டட வேலைகள்லாம் செய்யும் பொழுது அவர் போட்டது தான் பச்சை டூமு. இந்த பச்சை டூமு போட்டிருக்காங்களே, இந்த பச்சை டூமு ஹிஜ்ரி 707 நூற்றாண்டு வரைக்கும் இல்லை, ரசூல்லா காலத்திலையும் இல்லை, அவங்க மூத்தாண்டுலேருந்து 700 வருஷம் வாழ்ந்த மக்கள் அது ஓப்பனாக தான் இருக்கணும், கட்டடம் கட்டுவதை ரசூல்லா தடுத்தாங்க என்று தான் அவங்க விளங்கி வச்சிருந்தார்கள். யாரும் அதில் செய்யலை. ஏன் இப்படி ரசூல்லாவுடைய அடக்கத்தில் இப்படி கிடக்குதுன்னு சொல்லி அது செய்யலை. அப்போ முன்னோருங்கிறீங்களே, இந்த 700க்கு பிந்தி வந்தவன் முன்னோரா, 700க்கு முந்தி வந்தவன் முன்னோரா? எவன் முன்னோரு? போன வருஷத்தில் உள்ளவங்களாம் முன்னோருங்கிறீங்களே, அதுக்கு முன்னோரு என்ன செஞ்சான் 700 வருஷமா? இப்போ சஹாபாக்கள் தாபியன்கள் காலத்துலலாம் இந்த கற்பனையே வரல. அப்போ தாபியன்கள்லாம் நினச்சிருக்கலாம்ல, என்னங்க கட்டி வச்சுருக்கிறீங்க, ஓண்டு கிடக்குது, வெறும் வெட்ட வழியாக போட்டு வச்சுருக்கிறீங்க, மேலே ஒரு மலைகளை உழுவாமல் வெயில் உழுவாமல் ஒரு டூம் போட வேணாமா இவன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம்ல யாராவது? யாரும் கேட்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. அவங்களுக்கு பள்ளி மாதம் மட்டும்தான் நினப்பு இருக்குமே தவிர அதில் உள்ள மண்ணள்ளிட்டு போகிறது அந்த மாதிரியான சிந்தனைலாம் வரவே இல்லை. இவருடைய காலத்தில் மன்சூருங்கிறவனோட காலத்தில் ஹிஜ்ரி 678 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்த இப்போ இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மாற்றங்கள் செஞ்சாலும் அதை ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போவும் சொல்கிறோம், மார்க்கர் சட்டப்படி ரசூல்லாவுடைய அடக்கஸ்தலமாக இருந்தாலும் அவங்க அடக்கஸ்தலத்திலேயே அவங்களுடைய கட்டளை மீறப்படுகிறது. அதை அப்புறப்படுத்துவது தான் ஆட்சியாளருக்கு கடமை. எவனுக்கு மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, உலகத்துக்கு பயப்படக்கூடாது. மேலே உள்ள இடி ஓப்பனாக தான் செய்யணும். அதுக்கு மேலே கட்டுவதையும் தடுத்துட்டார்கள். கபர் மேலே நீங்கள் கட்டாமல் நீங்கள் வச்சுருந்தாலும் மேலே கட்டக்கூடாதுன்னு தடுத்துருக்காங்களா இல்லையா? மேலே கட்டியிருக்கிறாங்களே, அந்த பச்சை டூமும் இடிக்கிறது தான் மார்க்க கடமை. ஏன் ரசூல்லாவோட உத்தரவு அப்படி தான். நம்ம இந்த 700 வருஷத்துக்கு முந்தைய எவனோ செஞ்சதை மார்க்கமாக பார்க்குறாங்க இவங்க. ரசூல்லாவோட அப்படி பயப்படுறாங்க.
இவனா என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு ரசூல்லாவுடைய கபர் மேலே அது ரசூல்லாவை தனக்கு கட்டி வச்சுட்டு போன மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உண்டாக்கி என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு பயம் காட்டுறாங்க. அது அவங்களும் பயந்து நிற்கிறாங்க. சவுதி அரசாங்கமும் அது போய் எடுத்தோம்னா உலகமெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பாங்க, எடுத்துட்டு போகிறாங்களே. நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டியதானே. அதனால் இது இந்த டூமு மாதிரி போட்டதுக்கு மார்க் அங்கீகாரம் கிடையாது, அது போட்டிருக்க கூடாது. அதில் எந்த கட்டணமும் இல்லை. அது மண்ணால் உயர்த்தப்பட்ட நிலையில் தான் இருந்து வந்தது. அந்த கபரின் மீதும் ஒரு கட்டணம்லாம் இருக்கவில்லை. எல்லாம் இந்த 678 நடந்த கூத்து தானே தவிர 678 ஆண்டுகளாக நல்ல முஸ்லீம்கள், நம்மளை விட நல்ல முஸ்லீம்கள் தான் கண்டிப்பாக. 678க்கு பிந்தி வந்த முஸ்லீம்களை விட 678க்கு முந்தி வந்த முஸ்லீம்கள் நல்லவங்களை தானே எடுத்திருப்பாங்க. ஒப்பீட்டு அளவில் நம்மளோட சிறப்பாக தானே எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்த ஒரு நன்மக்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது செய்யப்படவில்லை. அதனால் இதை கொண்டாந்துக்கிட்டு ஆதாரமாக காட்டலுமா? இடிங்க, கட்டாதீங்க, மேலே கட்டாதீங்க, கீழே கட்டாதீங்க, பூசாதீங்கன்ற அந்த அல்லாவுடைய ரசூலின் கட்டளைக்கு எதிராக எவனோ ஒரு மன்சூருங்கிறவன் செஞ்சது மார்க்கமாயிருமா? எவனோ ஒரு அதிகாரி தன்னுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களை கேள்வி கேட்கணும், அச்சுறுத்தல் பண்ணி தொலைச்சிவிடுவோன்னு சொல்லி மிரட்டி அதனால எவனும் வாய் திறக்க முடியாமல் போய் அதனால் அது ஒன்று கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது மார்க்கமா? அது அப்படி இருந்து விட்டதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி நம்மளை விட்டுட்டோம் என்றால் அது மார்க்கமாயிருமா? அதுக்கு பிந்தான் என்ன பண்ணாங்க, அதில் போட்டுவிட்டு ஒன்று நடக்கும்னு எழுதவன ஆரம்பித்தாங்க. அந்த டூமில் என்ன பண்ணாங்க, ஷிர்கான விஷயத்தையெல்லாம் புர்தா கிருதான் என்னமோ போட்டு ரசூல்லாவை அல்லாண்டு ஆக்குற மாதிரி வசனங்கள்லாம் அந்த துருக்கிக்காரங்க பண்ண வேலை. அதுக்கு பிறகு அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். சவுதி ஆட்சியாளர்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி கட்டப்பட்டு அந்த ஒன்றை மட்டும் தான் விட்டுருக்காங்க தவிர எல்லா கபரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன உலகத்துக்கு பயப்படுறாங்க. அதனால நம்ம என்ன வழங்கினே, இதெல்லாம் ஆதாரம் கிடையாது. இதுவும் அது மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் செய்வார்களே ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு ரசூல்லா காலத்தில் இருந்த மாதிரி, ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிந்தின காலத்தில் 4 கலீஃபாக்கள் காலத்தில் இருந்த மாதிரி அதை வைப்பார்களே ஆனால் அதுதான் வரவேற்கத்தக்கதே தவிர இது வரவேற்கத்தக்கதும் அல்ல, இது மார்க்க ஆதாரம் இல்லை என்பது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு செய்தியை ஒரு கணக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. இந்த டூமை வச்சுக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது, ஆதாரம் காட்ட இயலாதுங்கிற விளங்கி கொள்ளணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ இந்த ஜியாரத்து விஷயமா வரணும். அப்போ இந்த கபர் கட்டக்கூடாதுங்கிறத நம்ம விளங்கி கொண்டோம். கட்டி இருந்தாலும் இதெல்லாம் மார்க்கத்தில் என்னவாகாது, ரசூல்லாவுடைய கபருக்கு கட்டி இருந்தாலும் இதுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இதனால் மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டமும் மாறாது. ரசூல்லா காலத்தில் தீன் முழுமையாகிவிட்டது. அவங்க வாழும்போது இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் நல்லா சொல்லிட்டான். அவங்க மூத்துக்கு பிறகு வந்ததெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு எந்த வகையிலையும் அது பொருத்தமற்றது, வகையினால் வந்தது இல்லை என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால்,